பத்ர் மைதானத்திலே நெற்றியை தரையில் வைத்துக்கொண்டு அல்லாஹும்ம யா ஹய்யு யா கையூம், ஹதீஸ்ல வருது, இந்த துஆ தான் ஓதுனாங்க. அல்லாஹும்ம யா ஹய்யு யா கையூம், யா ஹய்யு யா கையூம் சொல்லி சொல்லி அல்லாஹ்வை அழைத்து, யா அல்லாஹ் இந்த சின்ன படை கொஞ்சோண்டு இருக்குது, இந்த படை வீழ்ந்து விட்டால் உலகத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்வதற்கு ஆள் இருக்காது ரப்பே, நீ எப்படியாவது வெற்றியை கொடுத்து விடு, வெற்றி முகத்தை எங்களுக்கு காட்டிவிடு என்று அல்லாஹ்விடத்திலே கதறினார்கள், அழுதார்கள். எந்த அளவுக்கு. எனவே இன்னைக்கு வள தொலைதெல்லாம் பேசப்படுவதில்லை. ரெண்டே செய்தி மட்டும் சொல்லிக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பத்ர் சஹாபாக்களுக்கு கொடுத்த அந்தஸ்து என்னன்றதை நம்ம விளங்கிக்கணும். அதனால தான் இந்த நாளில் சிறப்பாக சில விஷயங்களை செய்கிறோம். பத்ர் சஹாபாக்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்தஸ்து என்னன்றது விளங்கிக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாமும் பேசிட்டு இருந்தாங்க. வஹி கொண்டு வந்த பொழுது ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாமும் நபிகள் நாயகம் பேசினாங்க. இப்போ ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் தூதர்கிட்ட கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், பத்ர் சஹாபாக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பத்ர் யுத்தத்திலே கலந்து கொண்ட அந்த சஹாபாக்களை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன என்று கேட்கிற பொழுது அண்ணன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எங்களில் அவர்கள் ஆக உயர்ந்தவர்கள், சஹாபாக்களில் ரொம்ப மேன்மையானவர்கள், அல்லாஹ்விடத்திலே அங்கீகாரத்தை பெற்றவர்கள் அப்படின்னு சொன்ன உடனே ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, நாங்களும் அப்படி தான் அப்படின்னாங்க. நாங்களும் அப்படி தான் சொன்ன உடனே ரசூலுல்லாவுக்கு அது அந்த வார்த்தை அதை முழு பொருளை எதிர்பார்த்தார்கள். அப்போ ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, மலக்குகள் கோடி இருந்தாலும் பத்ரில் சில மலக்குகள் அல்லாஹ் இறக்கினான், குறிப்பிட்ட சில மலக்குகளை இறக்கினான். அல்லாஹ் சொல்கிறான், பி சலாசத்தி ஆலாஃப் அவு பி ஹம்சத்தி ஆலாஃப், 5000 மலக்கு வந்தாங்க அல்லது 3000 மலக்கு வந்தாங்கன்றான். அந்த குறிப்பிட்ட பத்ரில் இறக்கப்பட்ட மலக்கு இருக்காங்களே, ஏனைய மலக்குகளை விட சிறந்தவங்க. ஏன்னா அவங்களுக்கும் பத்ரி என்ற பெயர் பொருந்தும். எனவே நான் உட்பட அந்த பத்ரில் கலந்து கொண்ட மலக்குகள் எல்லோருமே போற்றுதலுக்குரியவர்களாக அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்று ஹஜ்ரத் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக ஒரு செய்தி இருக்கிறது. அப்போ அல்லாஹ்விடத்திலும் அண்ணன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலும் பத்ர் சஹாபாக்களின் அந்தஸ்து, அதனுடைய உயர்வை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவேதான் உலகத்தில் யாருக்குமே சொல்லாத ஒரு வார்த்தையை பத்ர் சஹாபாக்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அல்லாஹ் சொல்வதாக, யமலு மா ஷி'தும் வகத் கஃபர்து லக்கும், அல்லாஹ் சொன்னால் நீங்கள் விரும்பியதை செய்யுங்க. இந்த பத்ரில் முடிச்சு வந்த உடனே இனிமேல் உங்கள் விருப்பம் எதுவோ அதுவெல்லாம் செய்யுங்கள், அல்லாஹ் உங்களை முழுவதுமாக மன்னித்து விட்டான் என்றார்கள். இந்த வார்த்தையை நமக்கு பார்த்து அல்லாஹ் சொல்லியிருந்தாலும் என்னெல்லாமோ செஞ்சுருப்போம் இல்லையா? ஆனால் ஹஜ்ரத் பத்ர் சஹாபாக்கள் பெருமானாரின் இந்த வார்த்தை அல்லாஹ்வின் சொன்ன வார்த்தையாக இருந்தாலும் அவ்வளவு அப்பழுக்கற்றவர்களாக வாழ்ந்தார்கள். எனவே தான் சஹாபாக்களில் பத்ர் சஹாபி ஒருத்தவங்க வந்தாங்கன்னா எல்லாரும் அவங்களுக்காண்டி முன்னுரிமை கொடுப்பாங்க. இடத்துலையும் சரி, ஒரு இடத்துல இமாமத் செய்யணும், தொலை வைக்கணும், யாராவது பத்ரில் கலந்து கொண்டு இருக்கிறீங்களான்னு கேட்பாங்க. அவங்க இருந்தாங்கன்னா அவங்கள முதல்ல முன்னாடி அனுப்புவாங்க. ஏதாவது ஒரு இடத்துல ஃபங்க்ஷன்னா முன்னாடி வந்து நிற்க சொல்லுவாங்க பத்ர் சஹாபாக்களை, முன்னாடி நின்றுங்க, ஏன்னா நீங்கள்லாம் இந்த சமூகத்தின் ஆகச்சிறந்தவர்கள், போற்றுதலுக்குரியவர்கள் என்று சஹாபாக்கள் வட்டத்திலேயே அந்த 313 சஹாபாக்களுக்கும் சிறப்பு அந்தஸ்து இருந்தது. எனவே அந்த மாதிரியான சிறப்பிற்குரிய ஒரு பத்ர் நடந்த ஒரு நாளில் தான் நாம் ஒன்று இருக்கிறோம். அன்பர்களே, அல்லாஹ்வின் குதிரத்தையும் வல்லமையும் தெரிய வேண்டும் என்றால் பத்ரின் நிகழ்ச்சியை மொத்தமாக நாம் வாசிக்க வேண்டும். இன்னைக்கு ஒரு 10 நிமிஷத்தில் மொத்தத்தையும் சொல்ல முடியாது. நிறைய நூல்கள் வந்திருக்கிறது தமிழிலே, நபிகள் நாயகத்தின் வரலாற்றை பேசக்கூடிய நூல்கள். அதில் ஆதாரபூர்வமான பல செய்திகளை கொண்டுள்ள அர் ரஹீக் அல் மக்தூம் என்று சொல்லக்கூடிய நாயகத்தின் அந்த வரலாற்றை நீங்கள் எடுத்து பத்ர் யுத்தம் நடந்த அந்த பக்கங்களை மட்டும் படியுங்கள். கண்ணீர் தொட்டுத்தான் ஒவ்வொரு பக்கங்களையும் திருப்ப வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ்வின் பேர் அதிசயம் அத்தாட்சிகள் நிறைந்த ஒரு யுத்தம் தான் பத்ர். பொதுவாகவே யுத்தங்கள் என்ன 3 விதமாக நடக்கும் உலகத்தில். ஒன்று நாடு பிடிக்கிறதுக்கு, இன்னொன்று தன்னுடைய வல்லமையை காட்டுறதுக்கு, இன்னொன்று தற்காப்பு. இஸ்லாத்தை பொறுத்தவரை நடந்த யுத்தங்கள் எல்லாமே தற்காப்பு யுத்தம் தான். ஆனாலும் எண்ணிக்கையில் ரொம்ப கம்மியாக இருந்தாங்க சஹாபாக்கள் இல்லையா? 313 பேர் தான். அவங்க பார்த்தா எண்ணிக்கையில் கூட, ஆயுதங்கள் சொல்லிக்கொள்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. வெறும் உடைஞ்ச கத்தியையும் உடைந்த அந்த கவசங்களையும் தான் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போர் பயிற்சி செஞ்சவங்கலாம் கிடையாது சஹாபாக்கள். பத்ர் சஹாபாக்கள் எங்கே போய் செய்தாங்க அப்படிலாம் இல்லை. ஆனால் அவங்கள பார்த்தா நுட்பமான போரின் தந்திரங்களை தெரிந்தவர்கள். எல்லாத்துக்கும் மேலே பட்டினியோடு இருந்தாங்க. ரமதான் தான் நடந்திருக்கு. ரமதானில் பசியோடு எப்போ நடந்தது வரலாறு சொல்லுகிறது. ரமதானில் 17ஆம் நாள் அதிகாலை ஃபஜருக்கு பின்னால் துவங்கியது. அந்த 17ஆவது நாள் சஹர் செஞ்சாங்க சஹாபாக்கள் வெறும் பேரிச்ச மரத்தை வச்சுட்டு.
நம்ம சர்வ சாதாரணமாக நல்லா சாப்பிட்டுட்டு சஹர் செஞ்சுட்டு நம்ம தேவைக்கு 4 இடத்துல வெளியே சுற்றிட்டு வந்தாலுமே கேகன்னு ஆகி போயிடுது இல்லையா? வந்த உடனே ஒரு மாதிரி படபடன்னு வருது. ஆனால் அவங்க பேர்ச்சம்பழத்தை சாப்பிட்டு பசியோடு வயிறு ஒட்டி போய் இருக்கக்கூடிய நிலையிலே அல்லாஹ்வின் தூதருடைய கட்டளையை ஏற்று அல்லாஹ்வின் உத்தரவை ஏற்று களத்தில் நின்னாங்க. இவ்வளோ மைனஸ் இருந்துச்சு, அவங்கள்ட்ட எல்லாமே ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. ஆனால் ஒரே ஒரு ப்ளஸ் மட்டும் தான் சஹாபாக்கள் இருந்துச்சு. அந்த ப்ளஸ் தான் இறை நம்பிக்கை, அல்லாஹின் மீது வைத்த அந்த ஆழமான ஈமான். அந்த ஈமான் ஒன்று இருந்துச்சு, இது போதும், மற்ற எல்லாம் மைனஸ் ஆனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு இந்த ஒன்றை வட்டி தூக்கி போட்டு ப்ளஸ் ஆக்கி எல்லாத்தையும் முடிச்சிடலாம் அப்படின்றது அல்லாஹு தாலா யுத்தம் நடைபெறுவதற்கு முன்பாகவே அந்த சஹாபாக்கள் காட்டினான். யுத்தம் நடக்கிறதுக்கு முன்னாடியே பல வெற்றியின் முகத்தை அல்லாஹ் காண்பித்து கொடுத்தான். எப்படி போகுது ட்ராக்குன்னு தெரியும் நமக்கு. ஏதாவது ஒரு விஷயத்தை துவங்கும் பொழுது இது இப்படி தான் போய் முடியுன்றதை ஒரு அனுமானம் செய்து விடுவோம். அப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் இந்த நிகழ்வினுடைய முதல் நாளிலேயே அனுமானிக்கிற அளவுக்கு அல்லாஹ் தஆலா சில ஏற்பாடுகளை செய்து கொடுத்தார். அந்த ஏற்பாட்டில் ஒன்றை மட்டும் சொல்கிறேன். எங்காவது நம்ம பரபரப்பாக கிளம்புறோம், நாளைக்கு கிளம்புன்னு வச்சுங்களேன், இன்னைக்கு ராத்திரி எப்படி இருக்கும்? ஹஜ்ஜிக்கு போனோம் வச்சுங்க, உம்ராவுக்கு கிளம்புறோம், அல்லது நாளைக்கு நம்ம வீட்டில் கல்யாணம், நம்ம பிள்ளை கல்யாணம், இன்னைக்கு ராத்திரி தூக்கம் வருமா? என்னதான் உயர்தரமான படுக்கைகளாக இருந்தாலும் நாளைக்கு எப்படி நிகழ்ச்சி நிரசத்த போகிறோன்னு தெரியலையே அப்படின்னு சிந்தனை ஓடிட்டே இருக்கும். அல்லது இப்படி வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு பயம், நாளைக்கு உங்களுக்கு ஒரு மேஜர் ஆப்ரேஷன், ஒரு பெரிய ஒரு வைத்தியம் இருக்கிறது, நைட்டு உறக்கம் வருமா? அங்கே போய் ஹாஸ்பிட்டலில் படுத்து கிடந்தாலும் திரும்பி திரும்பி படுக்கவே வராது. ஆனால் சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், பதிரில் தான் அல்லாஹ் சஹாபாக்களுக்கு முந்தின நாள் ராத்திரி நல்லா தூங்குனாங்க, நிம்மதியாக தூங்குனாங்க. எப்படிங்க தூங்க வந்துச்சு? அல்லாஹ் தூங்க வச்சான். இந்த நிகழ்ச்சியிலிருந்து இன்னைக்கு ஆய்வு சொல்லுகிறது, ஒரு மனிதனுடைய ஸ்ட்ரெஸ்ஸை, மன அழுத்தத்தை, ஒரு விதமான இறுக்கத்தை குறைக்க வேண்டும் என்றால் முதல்ல செய்கிறது தூங்கணும். நீங்கள் தூங்குனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் குறைஞ்சிடும். நீங்கள் சைக்காலஜி ரீதியாக பாருங்கள், ஏதாவது உடல் மன ரீதியான பாதிப்பு ஏற்பட்டால் மருத்துவர்கள் என்ன தருவார்கள் தெரியுமா? என்ன டோசேஜ் அதிகம் கொடுப்பாங்க? தூங்குறதுக்குரிய மருந்து மாத்திரை கொடுப்பாங்க. நல்லா தூங்கினாலே சரியாயிடும். இந்த நல்லா தூக்கத்தை பத்ர் நடைவதற்கு முன்னே அல்லாஹ் தஆலா கொடுத்தான். எதிரிகள்லாம் திகைத்து போனார்கள், நாளைக்கு யுத்தம் இருக்குது, இவ்வளோ கம்மியாக இருக்காங்க, எந்த பலமும் இல்லை, இப்படி தூங்குறாங்களே அப்படின்னு நினச்சாங்க. இது அல்லாஹ் கொடுத்தது. அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? இதை கொடுத்து அல்லாஹ் மறைமுகமாக சொல்கிறான், பயப்பட வேண்டாம், எண்ணிக்கையில் குறைவு, ஆயுதத்தில் குறைவு, பலவீனம் வேண்டாம், உங்களுக்கு இறை நம்பிக்கை நிறைவாக இருக்கிறது, உங்களுக்கு வெற்றி நிச்சயம் என்பதை அல்லாஹ் சொன்னான். இப்படி பல விஷயங்களை அல்லாஹ் காண்பித்தான். ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். அன்னலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை நாயகத்தும் அல்லாஹ்வின் நெருங்கிய தூதராக இருந்தாலும் அன்னைக்கு ராத்திரி முழுக்க, இந்த ராத்திரி தான் இந்த 17வது இரவு முழுக்க பத்ர் மைதானத்திலே நெற்றியை தரையில் வைத்துக்கொண்டு அல்லாஹும்ம யா ஹய்யு யா கய்யூம், ஹதீஸ்ல வருது, இந்த துஆ தான் ஓதுனாங்க. அல்லாஹும்ம யா ஹய்யு யா கய்யூம், யா ஹய்யு யா கய்யூம் சொல்லி சொல்லி அல்லாஹ்வை அழைத்து, யா அல்லாஹ் இந்த சின்ன படை கொஞ்சோண்டு இருக்குது, இந்த படை வீழ்ந்து விட்டால் உலகத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்வதற்கு ஆள் இருக்காது ரப்பே, நீ எப்படியாவது வெற்றியை கொடுத்து விடு, வெற்றி முகத்தை எங்களுக்கு காட்டிவிடு என்று அல்லாஹ்விடத்திலே கதறினார்கள், அழுதார்கள். எந்த அளவுக்கு அபூபக்கர் நாயகம் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் உங்களை அல்லாஹ் விடமாட்டான், கைவிட மாட்டான், நீங்கள் இவ்வளவு கவலைப்படாதீங்க, நிச்சயம் அல்லாஹ் உதவி செய்வான்னாங்க. என்னதான் இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் நான் கோரிக்கையின் மூலமாக, பிரார்த்தனையின் மூலமாக வைக்க வேண்டுமே, எவ்வளவுதான் நாம் முன்னெடுப்புகள் எடுத்தாலும் இந்த துவா என்பது மிகப்பெரிய விஷயமாச்சு என்பதை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். நாயகத்தின் துவாவின் பரக்கத்தான் மலக்குமார்களை கொண்டு வந்தது. மலக்குமார்கள் உதவி செய்தார்கள். மலக்குமார்களினுடைய மிகப்பெரிய ஒத்துழைப்பு பதிலே இருந்தது. சஹாபாக்கள் திகைக்கும் அளவிற்கு மலக்குகளை அல்லாஹ் இறக்கினான். சில சஹாபாக்கள் பத்ர் யுத்தம் முடிஞ்சோன்னு சொல்றாங்க, நாங்கள் ஒருத்தர் துரத்திட்டு போனோம், பின்னாலிருந்து யாரோ துரத்து விடாதன்னு சத்தம் கேட்டுச்சு, திரும்பி பார்த்தா யாருமே இல்லை. ஒருத்தட்ட போய் நெருங்கி அவரை தாக்கலாம் என்று போனோம், ஆனால் பக்கத்தில் போனால் வேற யாரோ அவரை தாக்குற மாதிரி இருக்குது, நாங்கள் கையவே தூக்கலை. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதுதான் மலக்குகள் என்றார்கள். இப்படி மலக்குகளின் நேரடி உதவியை பார்த்த கூட்டம் தான் பத்ர் சஹாபாக்கள். 313 சஹாபாக்கள். இன்னைக்கு மக்காவுக்கு எல்லாரும் ஹஜ்ஜிக்கு போகிறாங்க, உம்ராவுக்கு போகிறாங்க. மக்காவுக்கு போகிறோம், காபாவை சந்திக்கிறோம், தரிசிக்கிறோம். ஹஜ்ஜிக்கு போனால் அரஃபா, மினா, முஸ்தலிஃபாலாம் போகிறோம். அதெல்லாம் வரலாற்று சிறப்பு மிக்க முக்கியமான நாயகம் சொல்லிக் கொடுத்த ஹஜ்ஜினுடைய கிரியைகள் நடைபெறக்கூடிய இடம். மதீனாவுக்கு போகிற ரசூலுல்லாஹ்வுடைய ஜியாரத்துக்கு போகிறோம். நிறைய பேர் போன உடனே பத்ர் நடந்த யுத்தத்துக்கும் போயிட்டு வராங்க. எதுக்கு தெரியுமா? அந்த 14 சஹாபாக்கள் அங்கே அடங்கியிருக்கிறார்கள், அவர்களின் ஆத்மா அங்கேயே தான் இருக்கிறது. அந்த பரக்கத்தான மண் அது. அவர்கள் நின்று இந்த தீனுல் இஸ்லாத்திற்காக வேண்டி ஏதோ ஒரு சின்ன ஒரு நன்றி கடனை வெளிப்படுத்த தான் அங்கே போகிறோம். நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை,
நீங்கள் எங்களுக்காக என்னைக்கு செஞ்சீங்க இந்த யுத்தத்தை, களம் வந்தீர்கள், எல்லாத்தையும் விட்டு வந்தீங்க. அதை நன்றி கூறும் விதமாக உங்களுக்கு சலாம் சொல்ல, உங்களுடைய அந்த தியாகத்தை, அந்த அர்ப்பணிப்பை நினைத்து பார்க்க, உங்களுக்காக வேண்டி நாங்கள் ஏதோ எங்களால் முடிந்ததை செய்யத்தான்